ஹாய் வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்கா? அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து ரொம்ப சின்னதாக விடுதா? இன்னும் கவலை விடுங்க. இந்த வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும், உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து கிடைக்கும். காய்கள் வந்து கண்டிப்பாக பெருசாக வரும். அதுக்கான உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா, நான் மரம் வச்ச புதுசில் காய்கள் ரொம்ப சின்னதாக வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நானும் டிஏபி, யூரியா அது இதுன்னு சொல்லி என்னென்னோ உரம்லாம் போட்டு பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா காய் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எப்படிப்பா விற்கிறது, என்னால் விற்க முடியாதுப்பா, காய்களை அப்படியே மீறி கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ₹1 ₹1.50 தான் வந்து காய்கள் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும். எப்பட்றா இந்த காய்களெல்லாம் விற்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கள் வந்து பெருசாக வந்தால் தான் நம்மளுக்கு லாபம். காய்கள் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ₹5 வந்து காய்களை வந்து கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன். அவங்களும் ஐடியா கொடுத்தாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்களும் மருந்தெல்லாம் அடிக்க சொன்னாங்க. நானும் கடையில் வாங்கி மருந்தெல்லாம் அடித்தேன். ஒன்றுமே வந்து எந்த பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பெருசாக ஆகலை. அப்புறம் நானும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், என் மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பூக்கள் வந்து எவ்வளோ வச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சின்ன பிஞ்சுகள் இருக்குது, அதோட பெரிய காய்கள் இருக்குது, அதை விட பெரிய காய்கள் இருக்குது. பாருங்கள், பழங்களும் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், மரம் ஃபுல்லாக வந்து காய்கள் தான் இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கோழிகள் நிறையா இருக்குங்க. கோழிகளோட எச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா சரி கொட்டி பார்க்கலாமேன்னு சொல்லி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொட்டினேன். கொட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து வந்து கோழியோட எருவு வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டே இருந்தேன். கொட்டிக்கிட்டே இருந்து தண்ணி விட பார்த்திங்கன்னா புதுசாக வந்து செடிகள் வந்து அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிது. க்ரீன் கலரில் இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செடிகள் வந்து காய் வந்து சின்னதாக தான் காய்க்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி அடர் டார்க் கலரில் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கள் வந்து பெருசாக வரும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த எருவை வந்து நான் கொட்டி கொட்டை பார்த்திங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப அடர் டார்க் கலரில் வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ டார்க் கலரில் பச்சை பசேன்னு வருதுன்னு பார்த்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிது. நிறையா பூ எடுத்தோடனே காய்களை வச்சு பார்த்திங்கன்னா காய்கள் வந்து ரொம்ப பெருசாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து காய்கள் பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5 தான் நான் வந்து தரேன். இங்கே பாருங்கள், உங்கள் கோழி எருக்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் எலுமிச்சை மரத்துக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பெரிய காய்களை வந்து உங்களால் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் இப்படி தான் வந்து சக்ஸஸ் பண்ணேன். நன்றி, வணக்கம்.